பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். தாவீதுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தைங்க. சிக்லாக்ல பாத்தீங்கன்னா தாவீதோட மனுஷங்க எல்லாருடைய மனைவி, பிள்ளைகள், ஆடுகள், மாடு எல்லாத்தையும் அமலேக்கியர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப கூட இருக்கவங்களே தாவீதை கல்லெறிந்து கொல்ல பாக்குறாங்க. அப்ப தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கர்த்தர்ட்ட கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் வாக்குத்தத்தம் தராங்க. அந்த வாக்குத்தத்தை பிடிச்சிட்டு போனா என்ன பண்றான்? மனைவி, ஆடுகள், மாடுகள் எதெல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றையும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்று மிச்சம் வைக்காம சகலத்தையும் திருப்பி கொள்றான். அது மட்டும் இல்லாம கொள்ளையாடின பொருளா திரும்பி வரலாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போறாரு. நீங்க வாழ்க்கையில என்ன இழந்தீங்க? சந்தோஷத்தை இருந்தது, சமாதானத்தை இருந்தது, உடல் ஆரோக்கியத்தை இருந்தது. அது மட்டும் இல்லாம நியாயமா வர வேண்டிய ஆஸ்திகள், சொத்துகள், வீடுகள், நிலங்கள் இழந்திருக்கலாம். அது மட்டும் பிசினஸ் லாஸ் ஆயிருக்கலாம். எவ்வளவு காரியங்கள் இழந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, சின்ன பொருள் பெரிய பொருள் இல்ல, எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பி கொள்வான்னு சொல்லி அன்னைக்கு தாவீது சொன்ன வார்த்தையை இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்காரு. நீங்க சோர்ந்து போகாம கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்ட தாவீதை போல கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருக்குள் வசனத்துக்குள் வார்த்தைகள் ஒரு சமூகத்தில் நீங்க வந்து பலப்படுத்தி கொண்டு நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்காரு. அவர் வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையை நிறைவேற போகிறது. இறந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் திரும்ப தராருங்க. வசனம் சொல்லுது, முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்துப்பட்ட வருஷங்களை வெளியே திரும்ப அழிப்பேன்னு சொல்லிருக்கா இல்லையா? என்னென்ன காரியங்கள் நீங்க வாழ்க்கையில இறந்தீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ள சொல்லி வாக்கு தராங்க. விசுவாசத்தோட காத்துருங்க. இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தேடி வரப்போகிறது. என்ன காரியங்களை இறந்தீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தரப்போறாரு. ஆமென். God bless you.